ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா வெளிவந்த ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஓப்பனிங் சீன்லே ஒரு சேசிங், ஒருத்தன் ஒரு லேடிய ரொம்ப வேகமா துரத்திக்கிட்டு கார் பின்னாடி போய்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு பயங்கர வேகமா போகுது. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, கன்னை எடுத்து அந்த காரை ஃபயர் பண்றான். அந்த கார் தடுமாறி கீழே விழுந்துருதுங்க. விழுந்த உடனே அந்த லேடி தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள போறான். உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வீடை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல கதவை தட்டி அங்க 2 வயசானவங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி என்னை ஒரு ரொம்ப கொடூரமா துரத்திட்டு வரான், என்னை கொல்றதுக்காண்டி வரான், தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை உள்ள அலோவ் பண்ணிடுறாங்க. இவன் என்ன பண்ணா, துரத்திட்டு வந்தவன் துப்பாக்கியோட எடுத்துட்டு இவனும் காட்டுக்குள்ள உள்ள போறான். ஆனா இவன் ஏன் அவளை துரத்துறான், எதுக்காண்டி துரத்துறான் அப்படிங்கிறது நமக்கு அப்ப தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இவங்களுக்கு எல்லாம், அந்த பொண்ணு உள்ள வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜேடி முல்லர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை எழுதி டைரக்ட் செஞ்சிருக்காரு. இந்த படத்துல மொத்தம் 6 சாப்டர்ஸ் நமக்கு படத்தை காமிக்கிறாங்க. இந்த 6 சாப்டருமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காட்சியுமே நான் லீனியரா தான் போகும். அதே மாதிரி நான் குரோனிக்கல் ஆர்டர்ல தான் நமக்கு இந்த 6 சாப்டருமே நமக்கு காமிப்பாங்க. ஸோ ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதை நீங்க படத்தை பார்த்தாலே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த படம் 2018ல இருந்து 2020ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 கேரக்டர் மெயினான கேரக்டர். ஹீரோயினா பிளே பண்ணியிருக்கிற வில்லா ஃபிட்ஸ்ஜெரால்டு அண்ட் தென் கெயில் கார்னர், இவங்க 2 பேர் தான் இந்த படத்துல லீடிங் ரோடு. உண்மையிலே மிரட்டி விட்டு இருக்காங்களே சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா வில்லாவோட நடிப்புனா சான்ஸே இல்லைங்க, வேற லெவல்ல மிரட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இந்த படத்துல. ஏன்னா சொன்னா ஸ்பாயிலர் அலர்ட் ஆயிரும். அதனால நீங்க படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிங்க, சான்ஸே இல்லைங்க. நமக்கு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட், ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கேரக்டரு. ஆனா அது போக போக பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது மாறும் அந்த கேரக்டர். சான்ஸே இல்ல, வேற லெவல்ல அவங்க நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து ப்ரோ, இதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஹாரர் மூவியா? எந்த நெகட்டிவுமே இல்லையா? கண்டிப்பா நெகட்டிவ் இருக்குங்க. நான் என்னன்னு சொல்றேன். படத்துல நெகட்டிவ்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசா நெகட்டிவ் தோணல. பட் என்ன அப்படின்னு கேட்டா, காட்சியை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா காட்சிப்படுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு இந்த படத்தை பொறுத்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 35 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷத்துல இந்த படத்தை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல நம்மளை மிரட்டி விட்டுருப்பானுங்க, சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட நீங்க யூகிக்கவே முடியாது. கிளைமேக்ஸ் வரைக்குமே இருக்குங்க ட்விஸ்ட். அந்த அளவுக்கு நம்மளை சீட் எட்ஜில் நம்மளை உட்கார வச்சிருப்பாங்க, சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 35 to 40 மினிட்ஸை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். அது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அடல்ட் கரண்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா இதுல ஒரு சில சீன்ஸ் இருக்கு. அதனால ஃபேமிலிக்கு இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தனியா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை தாராளமா உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படம், மிரட்டி விட்டுருப்பாங்க. நான் சொன்ன இந்த ஒரு 35 நிமிஷம் நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இந்த படம் உங்களை தெரிக்க விடும்னே சொல்லலாம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.